பசு வ்ளாக்ஸ்க்கு வெல்கமுங்க. வீடியோ மாற்றிடாதீங்க, யாருக்குமே பிடிக்காதான். பட் இந்த மாதிரி ஒரு டிப்ஸும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டோடவும் இந்த வீடியோ இருக்க போது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்துக்குமே இந்த சம்பாராவை பிடிக்கும். பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட ஒரு கைப்பிடி ஜாஸ்தியாகவே சாப்பிடுவேன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயும் கடுகும் போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சதை போட்டுட்டு, கூட கொஞ்சம் கருகாப்பிலும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எந்த கப்பில் வந்துட்டு நீங்கள் சம்பாராவை அளந்தீங்களோ அதே கப் அளவுக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு, ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுட்டு, கூட கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுட்டு, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அளந்து வச்ச சம்பாராவையும் ஆட் பண்ணிக்கோங்க. சம்பாராவையும் தண்ணியும் நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு வெயிட் பண்ண போகிறோங்க. நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணி அதை கலந்து விட்டுறாதீங்க, சம்பாராவை குழஞ்சி போயிடும். ஸோ அதுதாங்க இந்த டிப்ஸு. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு, இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. இன்னும் அந்த வாட்டர் பபிள்ஸ் அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நம்ம மறுபடியும் மூடியை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நம்ம ரவை நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும், கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்னென்னா தேங்காய் எண்ணெய். ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கமன்னு நல்ல வாசனையோட நம்ம உப்புமா ரெடிங்க. நல்லா அதைய கலந்து விட்டுட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இது கூட நீங்கள் தயிர் இல்லை வெறுமனமே நல்லா சாப்பிட்லாம். இல்லை வாழைப்பழம் இல்லை ஏதோ ஒரு மசால் கூட நீங்கள் பேர் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.